Hi viewers and my dear students, இன்னைக்கு 9th standard max unit 1 set language exercise 1.2 ஓட 6th sum இந்த வீடியோல பார்க்க போறோம். பாருங்க, if set கொடுத்திருக்காங்க. set name வந்து s னு கொடுத்திருக்காங்க. square, rectangle, circle, rhombus, triangle. list the elements of the following subset of s. s ஓட subsets வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு என்ன கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க? the set of shapes which have 4 equal sides. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்ன தெரியணும்? ஸ்கொயர் என்ன, ரெக்டாங்கிள் என்ன, சர்க்கிள் என்ன, ரோம்பஸ்னா என்ன, ட்ரையாங்கிள்னா என்னங்கிறது தெரியணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஷேப் பார்த்துக்கோங்க. ஸ்கொயர் ஷேப் எப்படி இருக்கும்? 4 சைட்ஸும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும் ஸ்கொயரு. இன்னொன்று ஒவ்வொரு ஆங்கிளும் என்ன 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணும். இது 90 90 90 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணுது. மொத்தமாக பார்க்கும்போது மொத்தமாக அது ஆங்கிள் எவ்வளோ? 4 × 90 360 டிகிரி ஆங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளில் எப்படி இருக்கும்? இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும், இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இதுவுமே என்னது 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணும். டோட்டலாக என்ன வரும்? 360 டிகிரி வரும். நெக்ஸ்ட் சர்க்கிள். சர்க்கிளுக்கு சைட்ஸ் உண்டா? கிடையாது. சர்க்கிளுக்கு என்னது? டயாமீட்டர் உண்டு, ரேடியஸ், அவ்வளோதான். சர்க்கிளுக்கு சைட்ஸே கிடையாது. நெக்ஸ்ட் ரோம்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரோம்பஸுக்கும் 4 சைட்ஸும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இதுவுமே என்ன இதுதான் டோட்டலாக ஃபார்ம் பண்ணுறது 360 டிகிரி. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் பாருங்க. ட்ரையாங்கிள் என்னது? ட்ரையாங்கிள் ஹேவ் 3 சைட்ஸு 1 2 3. 3 சைட்ஸுக்கு நமக்கு என்ன வரும்? மொத்தமாக ஆங்கிள் வந்து என்ன வருது? 180 டிகிரி வரும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? the set of shapes which have 4 equal sides. 4 equal sides, 4 sides equal அப்படின்னா என்ன வரும்? ஸ்கொயருக்கு 4 sides ஈக்குவல், அதே மாதிரி ரோம்பஸுக்கும் 4 sides ஈக்குவல். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன வந்துடும்? செட்டுக்குள்ளார ஸ்கொயர் ரோம்பஸ் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்க, the set of shapes which have radius. எந்த ஷேப்புக்கு வந்து ரேடியஸ் இருக்கும்? சர்க்கிளுக்கு தான் என்ன சொல்லியிருக்கேன்? ரேடியஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன வந்துடும்? செட்டுக்குள்ளார சர்க்கிள் அப்படின்ட்டு வந்துடும். நெக்ஸ்ட் தேர்டு பாயிண்ட், the set of shapes in which the sum of all interior angles is 180 degree. sum of all interior angles எங்க நான் 180 டிகிரி வரும்னு சொல்லியிருக்கேன்? எதுக்கு சொல்லியிருக்கேன்? ட்ரையாங்கிளுக்கு தான் என்னது 180 டிகிரி வரும். therefore செட்டுக்குள்ளார என்ன எழுதிடணும்? ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத எழுதிடணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், the set of shapes which have 5 sides. 5 sides இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஷேப்ஸ் இருக்கான்னு பாருங்க. இதில் இருக்க ஏதாச்சும் 5 sides இருக்கிற மாதிரி ஷேப்ஸ் ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன எழுதிடணும்? நல் செட். ஓகேவா? நல் செட்னு சொல்லலாம், எம்டி செட்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.